ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி சாரீ கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். என்கிட்ட ஒரு 30 சாரீ இருக்கும். அதில் நிறைய டைப்லலாம் இருக்காது. மோஸ்ட்லி சாஃப்ட் சில்க் தான் இருக்கும். அண்ட் தென் பார்டர் சாரீங்க நிறையா இருக்கும். எனக்கு சாரீ சூஸ் பண்ணும்போது நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு தெரியாமல் எடுத்துகிட்டேன். மேரேஜ் ஆன புதுசுலலாம் வெயிட்டில் இருக்கா இல்லை எப்படி இருக்கெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக நம்மளால் ரொம்ப நேரம் கட்டிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ நல்லா வெயிட்டாக இருக்கிற சாரீ எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். எடுக்கிறதே கிடையாது. அது நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எடுக்கிறதே கிடையாது. நிறைய சாஃப்ட் சில்க் தான். நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு 3 சாரீ எடுப்போம். பொங்கல், தீபாவளிக்கு எடுப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய பர்த்டேக்கு எடுப்பேன். இல்லைனா விட்டுருவேன். வெட்டிங் டேக்கு எடுப்பேன். ஸோ ஒரு 4 சாரீ ஃபிக்ஸடாக வந்துடும். அது இல்லாமல் ஏதாச்சும் நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு சாரீ எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு எடுத்த சாரீ தான். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துட்டேன். இது சாஃப்ட் சில்க் தான். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இதை வியர் பண்ணிகிட்டு இருக்கலாம். கசங்கவே கசங்காது. அண்ட் தென் கட்டிகிட்டு இருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு லேஸாக நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணினேன்னா, இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது இந்த சாரியும் சேர்த்து கொடுத்தேன். இதில் இருக்க டிசைன்ட்ட இந்த கலரில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாரியில் எப்படியும் ஒரு கொஞ்சம் பீஸ் கட் பண்ணிட்டாங்க. அதனால் சாரீ கட்டும்போது அந்த ப்ளீட்ஸ் எனக்கு கொஞ்சமாக வர மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதை ரெகுலராக கட்டிட்டேனே வச்சுக்கோங்களேன். ஒரு 5 டைம் 6 டைம் கட்டிடுவேன். என்கிட்ட ஒரு சாரீ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 5-6 முறை அதையே கட்டிடுவேன். சில பேர் கட்டினதே கட்ட மாட்டேன்னுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிச்சின்னா அது எனக்கு வெறுத்து போகிற அளவுக்கு அதை கட்டி எடுத்து வச்சுருவேன். பட் அது நான் அத்தனை டைம் கட்டியும் வாஷ் பண்ணியும் கலர் போகலை. அண்ட் தென் கசங்கலை, டல்லாகவும் ஆகலை. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. இந்த சாரீ என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீ. சில்வர் பார்டர் இருக்கே அப்படின்னு எடுத்தேன். இதோட முந்தியில் எந்த டிசைனுமே இருக்காது. சுங்கும் கிடையாது. பட் சில்வர் ஜரி வச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு. கட்டும்போது சூப்பராக இருக்கும். என்ன முந்தானி கொஞ்சம் மடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த சில்வர் ஜரியில். ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு கட்ட தெரியாது இல்லையா? மேரேஜ் ஆகும்போதெல்லாம் எனக்கு சாரியே சுத்தமாக கட்ட தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், முன்னாலே ஒரு 1.5 ஹவர் ஆகும் எனக்கு அதை மடித்து வச்சு பின் போட்டு வைப்பேன். இப்போல்லாம் சூப்பராக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஃபஸ்ட் டேவே நல்லா ஒரு 10 மினிட்ஸில் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின்னை போட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிடுவேன். அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது ஹீட்டில் பண்ணக்கூடாது. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கை சுடுற அளவுக்கு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டோ என்னவோ போட்டு அயன் பண்ணோன்னா நம்ம பயப்பட வேண்டாம். தைரியமாக அயன் பண்ணலாம். இந்த சாண்டில் வித் மெரூனும் சாஃப்ட் சில்க் தான். இது ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு எடுத்த சாரீ. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மெரூன் கலரில் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் எனக்கு அது செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் நான் போடாமே இருந்தேன். இந்த கலர் காம்பினேஷனுக்கு எனக்கு நல்லா செட் ஆச்சு. ப்ளவுஸும் மெரூன் கலரில் இருந்தோடனே இது கட்டும்போது அவ்வளோ லுக்காக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது என்னோடய ஆடி மாதத்துக்கு மாங்கல்ய பிரித்து கவுக்கும்போது எடுத்த சாரீ. இதுவும் காப்பர் ஜரி தான். ஆனால் நல்லா மொடன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கலர் பிடிச்சிருந்துச்சு. அப்போ தொட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா மொடன்னு ஸ்டிப் ஆகிடுச்சு. கட்டினா ஸ்டிப்பாக நிற்கும். பட் சாஃப்டாக இருக்கிற ஃபீல் இல்லை. ஒரு மாதிரி குறன்னு மொடன்னு இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மடித்து வச்சது எல்லாமே எப்படி இருக்குங்க. ஆனால் கலர் நல்ல கலர், மயில் கலர் வித் ப்ளூ பார்டர் சூப்பராக இருக்கும் எனக்கு இது. இந்த ப்ளவுஸும் டார்க் ப்ளூ தான். கட்டினா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் டபுள் ஷேடில். இது எல்லாமே வெயிட் தான். மேரேஜ் ஆன புதுசில் டிசைன் நல்லாயிருக்கு, கலர் நல்லாயிருக்குன்னு எடுத்துட்டேன். ஆனால் இப்போல்லாம் இதை ரொம்ப நேரம்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது. ஒரு 15 மினிட்ஸ் கட்டிகிட்ருக்கலாம், அவ்வளோதான். இது செமி சாஃப்ட் சில்க். இதுவும் காப்பர் ஜரி. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வெயிட்லெஸ் தான். பார்டர் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வெயிட்லெஸ் தான். இது ஒரு பிங்க் வந்த மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஷேடு. இதையும் நிறைய டைம் கட்டிட்டேன். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்ததில் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த சாரியில் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஆடி மாதத்துக்கு வரிசை தருவாங்க இல்லையா? அப்போ எடுத்த சாரீ. இந்த எல்லோ சாரீ கோயிலுக்கெல்லாம் போனால் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு எடுத்தேன். இதுவும் வெயிட் இல்லை. பட் இந்த மொடன்னு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் கட்டும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டோன்னே மொடன்னு இருக்க மாதிரி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் கட்டும்போது இதை அயன் பண்ணிவிட்டு கட்டினேன்னா நல்லாயிருக்கும். கோயிலுக்கு போகிறதுக்குன்னு அதை எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த க்ரே வித்து லைட் பிங்க்காக அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் சாஃப்ட் சில்க் தான். இதுலேயும் காப்பர் ஜரி வந்திருக்கும்.
அதனால் இந்த சாரியும் வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய சாஃப்ட் சில்க் தான் வச்சுருப்பேன். அண்ட் தென் காப்பர் ஜரி இருக்கும், சில்வர் ஜரி இருக்கும். இன்னும் நான் ஃபுல்லாக சில்வர் ஜரி வச்சு எடுக்கவே இல்லை. இது வந்து லாஸ்ட்டு 3வது வருஷத்தோட கல்யாண நாளுக்கு எடுத்த சாரீ. ஃபுல்லாக காப்பர் ஜரி. இது நல்ல வெயிட்டு. கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் கட்டும்போது பார்த்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இதுக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டேன்னா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கட்டும்போது. நல்லா நைட் டைமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா சாரியும். நான் எடுக்கிற சாரீ எல்லாமே காஞ்சிபுரத்தில் எடுக்கிறது தான். எனக்கு வந்து ஒரு சாரீ வச்சுருந்தாலும் நல்லா வச்சுருக்கணும். அது திரும்ப திரும்ப கட்டினாலும் சரி, பட் அது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரேட் அதிகமாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், பார்த்து தான் எடுப்பேன். எல்லாமே என்கிட்ட இருக்கிறது 1200 1500 அந்த ரேஞ்சு தான். அதை விட ஹெவியாலாம் போனதே கிடையாது. 1500 அவ்வளோதான். அது தாண்டி எல்லாம் நான் எடுக்கவே இல்லை. சாஃப்ட் சில்க் எல்லாமே 1100 இல்லை 1500 அந்த மாதிரி இருக்கும். இந்த மெரூன் கலர் வந்து கோயிலுக்கு எடுத்தது. இது பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரி தெரியும், ஆனால் நல்ல மெரூன். இது முந்தி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து கோயிலில் அபிஷேகம் கொடுத்துருந்தேன். அப்போ இந்த சாரீ எடுத்து கொடுக்கலாமேன்னு எடுத்து, ஆக்சுவலாக இதில் லைட்டாக பிளாக் கலர் வரா மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் கோயிலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நானே எடுத்துக்கினேன். இதுவும் கட்டினா நல்லாயிருக்கும். ஃபுல் பாடியும் வந்து ஜரி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட பார்டர் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த சாரியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு எடுத்தது. இதுவும் சாஃப்ட் சில்க் தான். நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்லி சாஃப்ட் சில்க் மட்டும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி எடுக்கும்போது இந்த மயில் கலர் வச்சு, இந்த லைட் சாண்டல் வச்சு நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை நான் எப்படியும் ஒரு 3 டைம் கட்டிட்டேன், வாஷும் பண்ணிவிட்டேன். ஆனால் வந்து கசங்கவும் இல்லை, கலர் டல்லாகவும் இல்லை, நல்லா அழகாக இருக்குது. நான் எப்படி மடித்து வச்சேனோ அப்படியே மடித்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம வெளியில் போகும்போது லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா எல்லா சாரியுமே நல்லாயிருக்கும். இந்த சாரீ வந்து அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு எடுத்தது. எல்லாருமே வீடியோவில் பார்த்துருக்கலாம். இந்த சாரீ தான் நாங்கள் வியர் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் வெயிட்லெஸ் தான், வெயிட்டே கிடையாது. கட்டிகிட்டு இருக்கிறதும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, சாரீ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அண்ட் தென் வெயிட் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப நேரம் அதை கட்டிகிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. இந்த சாரியும் வெயிட் இல்லை. இது வந்து செமி சாஃப்ட்டில் வரும். ஃபுல்லாக வந்து காப்பர் ஜரி. நைட்டில் கட்டும்போது அவ்வளோ அழகாக லுக்காக இருக்கும். நம்ம எப்படி கட்டுறோமோ அந்த ஷேப்பில் அழகாக நிற்கும். ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் சாரீ கட்டினேன்னா இந்த சாரீ வியர் பண்ணலாம். செமி சாஃப்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து பெரிய பார்டர்லாம் இல்லை, லைட்டாக வந்து க்ரீன் வச்சு பார்டர் வரும், நல்லாயிருக்கும். இதோட ப்ளவுஸை தான் வந்து நான் நிறைய சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் அப்படி இல்லைனா லைட் க்ரீன் இருந்தாவே ஓரளவுக்கு எல்லா சாரீக்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். இது வந்து சாரீ வந்து ஃபஸ்ட்டு சாரின்னு எடுத்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீ. எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் ஆகிட்ருக்கோம். சும்மா வீட்டில் எதனா இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி டைமில் இதை கட்டுவேன். மற்றபடி வெளியிலலாம் கட்டிட்டு போகிறதில்ல. ஏன்னா வந்து இது பழைய டைப், இந்த எல்லோ ஷேடு வரும்ல அந்த டைப்பு. அதனால் சரின்னு இதை கட்டுறதில்ல. வீட்டிலே சின்னதாக எதனா சாமி கும்பிடும்போது மட்டும் கட்டிப்பேன். இந்த க்ரீனும் வந்து நல்லா இருக்கேன்னு தான் எடுத்தேன். இந்த க்ரீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கடையில் அந்த லைட்டில். வீட்டில் வந்து பார்த்தோன்னே டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எடுத்துட்டோமேன்னு விட்டுட்டேன். ஆனால் நல்ல செம்ம வெயிட்டு. இதுலேயும் ப்ளீட்ஸ் வந்து ஹெவியாக வரும். நான் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ப்ளீட்ஸ் ஹெவியாக வரும். சும்மா ஏதாச்சும் ஒரு வீட்டில் சின்னதாக சாமி கும்பிடும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இது எனக்கு எடுத்து போடுறதுக்கு மனசில். ஒரு சில சேரீயெல்லாம் வந்து எடுத்து போட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே. ஸோ இது வந்து நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன், எடுத்து போடல. வெயிட்டாக இருக்கிறத இப்போ கட்ட முடியல. அதனால் வந்து இப்போல்லாம் வந்து சாரீ செலக்ட் பண்ணும்போது பார்த்து எடுக்கிறது. பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கணும், வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சாரீ பார்த்து எடுக்கிறது. இந்த கேரளா சாரீ வந்து ஃபஸ்ட் டைம் அப்பா வந்து காசிக்கு போனப்போ எல்லாேருக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த மெரூன் கலர் அது என்னவோ பிடிச்சிருச்சு இதில். அதனால் சரின்னு இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணினேன். இதில் மெரூனு, பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி கலரில் எடுத்துகிட்டு வந்திருந்தார். எனக்கு மெரூன் பிடிச்சதுன்னு எடுத்தேன். இது ஒன்று மட்டும்தான் நான் வந்து எங்கள் ஊரில் எடுத்தது. மேரேஜ் முடிஞ்சு வந்து இது வரைக்கும் வந்து சாரின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊரில் நான் எந்த சாரியுமே எடுத்ததே இல்லை. எல்லாமே காஞ்சிபுரத்தில் எடுத்தது தான். இந்த சாரீ மட்டும்தான் எங்கள் ஊர் கடையில் எடுத்தேன். இது வந்து 800 சாஃப்ட் சில்க் டைப் தான், பட் வந்து சாஃப்ட் சில்க் கிடையாது. அந்த வழவழன்னு இருக்கும்ல அந்த கிளாத் இது. இதுவும் வந்து நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு. பட் அந்த சாரியோட எட்ஜில் வந்து நல்லா செம்ம ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் தெரியாமல் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா கையில் வந்து கோடு போட்டுரும். அந்த ஒரு மைனஸ் இந்த சாரியில். மடிக்க வராது.
நம்ம ப்ளீட்ஸ் கரெக்டாக வச்சுருவோம், பட் பின் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முந்தானியில் அப்படியே பிரிஞ்சிடும், அப்படியே ஸ்டெப்பாக நிற்கவே நிற்காது. நானும் அயர்ன் பண்ணியும் பார்த்துட்டேன், பட் அது ஸ்டெப்பாகவே நிற்கவே இல்லை. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது கட்டுறதுக்கு, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் நைட் டைமில் கட்டுறதுக்கு. இந்த சாரியும் வந்து நான் சாரீ சேல்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்தேன். இது வித்தவுட் பார்டர், மெரூன் வித் வந்து ரெட்டு மாதிரி வரும், நல்லாயிருக்கும் அதுவும் கட்டுறதுக்கு. இந்த சாரீ தான் செம்ம வெயிட் இருக்கிறதுல. இது வந்து என்னோடய அக்கா கொடுத்தாங்க, அவங்க சாரீ சேல்ஸ் பண்ணும்போது இருந்த சாரியில் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. இது நல்ல மயில் கலரில் ஒரு நீலம் இருக்கும்ல, அந்த தோகையில் ஒரு ப்ளூ ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி ப்ளூ வித் பிங்க்கு முந்தானி, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஹெவி வெயிட்டு. அதுவும் வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா அயர்ன் பண்ணி தான் கட்டணும், அப்படியே வியர் பண்ண முடியாது. இந்த சாரீ வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம சாரீ விற்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைன்லேருந்து வாங்கி தான் நான் விற்றுட்ருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறத நம்ம வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த சாரீ செலக்ட் பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து 750க்கு நான் வாங்கினேன், ஒர்த்தபிள் தான். 750க்கு நான் வாங்கினேன்னா 800க்கு ஒரு 50 ருபீஸ் மேலே வச்சுப்பேன், அவ்வளோதான். அது எக்ஸ்ட்ராலாம் நான் எந்த சாரிக்குமே விற்றது கிடையாது. ஏன்னா எனக்கு கொரியர் வருது இல்லை, கொரியரில் 20 ரூபா போயிடும், 30 ரூபா எனக்கு கைக்கு நிற்கும், போதும். அது எனக்கு வீட்டிலேருந்து அந்த 30 ரூபா எனக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணேன். அந்த யூடியூப் சேனல் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் அது வந்து 1200ன்னு சொன்னாங்க. அவங்க அமிச்ச இமேஜ் ஒன்று, பட் சாரீ ரிசீவ் ஆனது ஒன்று. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணி இதை கேட்குறமேனா, இல்லை இந்த இமேஜ் தான், இதே சாரீ தான் அப்படின்னாங்க. அது ஃபோட்டோவில் அப்படி தான் நல்லா டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதில் வந்து நான் வந்து ஆன்லைனில் அந்தளவுக்கு வாங்குறதில்ல. இந்த நான் ஆர்டர் பண்ணுற ஒரு ஷாப்பில் மட்டும் ஏதாச்சும் வித்தியாசமாக வந்துச்சுன்னா அதை மட்டும் ஆர்டர் பண்ணி இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணுவேன். அந்த பிக்சரை ஷேர் பண்ணி வேணும்னாங்கன்னா வாங்கி அதை சேல் பண்ணுவேன். மற்றபடி ஆன்லைனில் நம்பி நம்ம எதையுமே வாங்க முடியல. கேட்டால் கேமரா குவாலிட்டியில் அந்த கிளாத் அப்படி தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஸோ அதே கிளாத்து தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அது எனக்கு வந்து ஒரு 1500 வேஸ்ட்டாக போச்சு. மனசு வந்து சரியே இல்லை. கேட்டாலும் பதில் சொல்லவே இல்லை, கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதே இல்லை, அவங்க அட்ரஸையும் எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை திரும்ப நான் ரிட்டன் போடுறதுக்கு. சரி போ, என்னை ஏமாற்றினா நாளைக்கு யாராச்சும் அவங்கள ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஆன்லைனில் வாங்கும்போது தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க. நம்ம ஃபோனில் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுவோம், பட் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். அவங்களும் யூடியூப் சேனல் தான், ஃபுல்லாக அந்த ஜுவல்லரி கலெக்ஷன் தான் போடுவாங்க. அது என்னவோ லட்சுவோ இல்லை லக்ஷயாவான்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு அது அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அந்த யூடியூப் சேனலில் பார்த்து தான் அதை வாங்கினது. பட் வந்து அவங்க ரொம்ப இதுதான் இமேஜில் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அது பழைய ட்ரெஸ்ஸு போல், கட்டியே பல வருஷம் ஆயிருக்கும் போல், கிளாத் எல்லாமே ஒரு மாதிரி சொர சொரன்னு நல்லாவே இல்லை அந்த புடவை. அது ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நான் ஏமாந்தேன்னு சொல்கிறேன்னா அதுதான். ஸோ இந்த சாரீ எல்லாமே வந்து இது என்னோடய நிச்சயதார்த்த சாரீ ரிசப்ஷன் சாரீ, ரொம்ப மெமரபுளான சாரீ. இது வந்து காஞ்சிபுரத்தில் எடுத்தது தான். இது ஹெவி ஒர்க்கு, கீழே ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கட்டுறதுக்கு அழகாக இருக்கும். க்ரீன் வித் ரெட்டு நல்லாயிருக்கும் கட்டும்போது. இதுவும் வெயிட் கிடையாது. இது வந்து அந்த குபேரப்பட்டு டைப் சொல்லுவாங்களா, அதில் செமி குபேரப்பட்டு வந்துச்சுன்னா அதில் வந்து பார்டரு ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த டைப் தான். கிளாத்து நல்லாயிருக்கும். இதுவும் வந்து கசங்கவே கசங்காது, கட்டினா சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான சாரீ, இது வந்து என்னோடய வெட்டிங் சாரீ அண்ட் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த சாரீ. இது காலையில் முகூர்த்தத்துக்கு கட்டுவோம் இல்லையா, அந்த சாரீ. ஸோ ரெட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரெட்டு பிடிக்கவே பிடிக்காது, பட் இந்த சாரீ பார்த்தோன்னே எனக்கு ரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நல்லா லுக்காக இருந்துச்சு ரெட் கலரு. சில பேர் கருப்பாக இருந்தால் டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கட்டி பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஜரி தான், நம்ம பாடி ஃபுல்லாக ஜரி வரா மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து 2000, இது வந்து மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது. ஸோ அதனால் இது கட்டவே இல்லை. ஒரு டைம் தானே கட்டினோம், அதுக்கப்புறம் வந்து கட்டினது இல்லை. கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் கட்டவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா லுக்காக இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு இந்த ரெட் கலரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டு சாரீ எல்லாம் பியூர் பட்டு எடுப்போம்ல, அது எல்லாமே ஒயிட் கலரு டவலு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு துணியில் வந்து நம்ம சுற்றி வச்சோன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இதுதான் என்னோடய நிச்சயதார்த்த சாரீ, மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது. வெள்ளி ஜரி பியூர் பட்டு, இதுவும் காஞ்சிபுரத்தில் எடுத்தது தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் போட்டேன், நல்லா லுக்காக இருந்துச்சு.
அதே சேம் ப்ளவுஸ் நான் எதுக்குமே ஸ்டிச் பண்ணதில்லை. மோஸ்ட்லி இந்த வீட்டில் போட்டுருக்கிற ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாது அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக போடுறது. அதனால் அப்போ விட்டுட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் கான்ட்ராஸ்ட்டாக போட்டேன், கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பட்டு சாரியை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி துணியில் சுற்றி வச்சுட்டு அதே ஒரே மாதிரியே மடித்து வச்சோன்னா அந்த இழை எல்லாமே வந்து விட்டுடும். அதனால் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி இல்லைனா 6 மந்த் ஒன்ஸ் வந்து சும்மா லைட்டாக வெளியே எடுத்து காய விட்டுட்டு, வெயிலெல்லாம் போடக்கூடாது, சும்மா காற்று போகிற அளவுக்கு வீட்டு உள்ளேவே ஃபேன் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிப்பு வந்து மடித்து வச்சோன்னா துணி வந்து ரொம்ப நாள் வரும். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் வித்து இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த கலர். பார்க்குறதுக்கு மஞ்சள் கலர் மாதிரியே தான் இருக்கும். கட்டினேன்னா டபுள் ஷேடு க்ரீன் தான் இது. ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இது எல்லாமே நாங்கள் என்னோடய மேரேஜுக்கு எங்கள் வீட்டில் இருக்க அக்காங்க எல்லாமே ஒரே மாதிரி சேமாக எடுத்தோம். ஸோ இந்த சாரியும் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு. ப்யூர் பட்டு சாரி எல்லாமே வெயிட்டே இல்லை, சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. சரியும் நல்லா இருந்துச்சு. ஸோ என்கிட்ட வந்து ப்யூர் பட்டில் ஒரு 3 சாரீ இருக்குது, அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து நூல் மட்டும் பட்டாக இருக்கும். சரி வந்து இந்த நார்மல் சரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ பட்டு சாரி வந்து நம்ம இந்த மாதிரி துணியில் சுற்றி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ நாள் லைஃப் வரும்லாம் எனக்கு தெரியாது. சொன்னதை ஃபாலோ பண்ணுறேன். ட்ரெஸ் எடுக்கிற கடையில் சொன்னாங்க, இந்த மாதிரி வெள்ளை துணியில் சுற்றி வச்சோன்னா கலரு போகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் டவல் எடுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருவேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இந்த சாரியெல்லாம் மெமரபிள் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து இதை எடுத்து போட முடியாது, ஞாபகமாக அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து இந்த ஃபேன்சி டைப் சாரியில் என்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு சிலது எல்லாமே கட்டி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு லைட் எல்லோவா அப்படின்னு தான் நினைக்கிறேன், க்ரீனு. இதில் மயில் வச்ச பார்ட்ரு கட்டினா அழகாக இருக்கும். இந்த சாரீ வந்து கல்யாணம் ஆனப்போ என்னோடய அக்கா விருந்துக்கு எடுத்து கொடுத்தது. இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாரீ கட்டிட்டு போனேன்னா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். வெயிட்லெஸ் தான் இதுவும். நல்லா ஹெவி ஒர்க்கு, பட் அந்தளவுக்கு வெயிட் இல்லை. சூப்பராக இருக்கும் இந்த கலரு. லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது போல். எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சாரீ போட்டு வர ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும் போல், ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு நல்ல லுக்கு கொடுக்குறது. நைட் டைமில் கட்டினேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. எனக்கு வந்து அந்தளவுக்கு சாரீ மடிக்க வராது. இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே லைட்டாக மடித்து வைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கரெக்டாக நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னொன்று ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு சாரீ எடுத்தேன்னா அது இந்த சாரீ தான். இதுவும் இந்த லேஸ் ஒர்க் தான் ஃபுல்லாக. நல்லாயிருக்கும். ஃபுல்லாக முந்தி வரைக்குமே இந்த கீழே க்ரே கலர் ஒர்க்கு தான் இருந்துச்சு. இதுவும் கட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதையும் நிறைய டைம் கட்டிட்டேன். என்கிட்ட இருக்க சாரீ வெளுக்கவும் வெளுக்காது, கிழியவும் கிழியாது. அது எனக்கு எடுத்து போடவும் மனசு வராது. எத்தனை டைம் கட்டினது ஒரு டைம் ஃபீல் ஆகும். பட் அது பார்க்கும்போதெல்லாம் திரும்ப இது நல்லாயிருக்கும், நம்ம கட்டிக்கலான்னு தோணும். பட் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்ககிட்ட சாரீ இல்லை போல், 4 கட்டிகிட்ருக்காங்களே அப்படின்னு யோசிப்பாங்களே. அதனால் கொஞ்சம் டைம் கட்டிட்டு அடுத்த சீசன் வர அளவுக்கு அதை அப்படியே வச்சுருவேன். இந்த சாரீ வந்து பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க என்னோடய மேரேஜுக்கு வரல, அதனால் அதுக்கு அடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு போனாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். சாஃப்ட் சில்க் டைப்பு தான் நினைக்கிறேன். ஆனால் கசங்கிடும் இந்த சாரீ கட்டினா. ஸ்டெப்பாக நிற்கும் நம்ம கட்டுற அளவுக்கு, பட் வந்து கசங்கி போயிடும். ஸோ அவ்வளோதான் என்கிட்ட இருக்க சாரீ கலெக்ஷன். மொத்தம் வந்து ஒரு 30 சாரீ கிட்ட நான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி பட்டு சாரீ அண்ட் தென் பார்டர் சாரீ எல்லாமே. ஸோ சும்மா ரெகுலர் யூஸுக்கு, இல்லைனா இப்போ யார் வீட்டுக்காச்சும் போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 சாரீ வச்சுருப்பேன். ஒரு 3 சாரீ வந்து ஆன்லைனில் வாங்கினது, 1000 தான் அது. அது 3மே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷைனிங் சாரியில் ஒரு 2 வச்சுருப்பேன். அது 2மே வந்து எனக்கு அத்தை எடுத்து கொடுத்தாங்க. சும்மா வீட்டில் கட்டிக்கமா அப்படின்ட்டு. ஃப்ரைடே ஆனால் சாரீ கட்டுவேன், டியூஸ்டேயில் கட்டுவேன், அவ்வளோதான். மற்ற டைமில் நமக்கு சுடிதார் தான். ஆனால் சாரீ கட்டினா நல்லா தான் இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலில் நம்மளால் சாரீ எல்லாமே கட்டிகிட்டு இருக்க முடியாது. இந்த சாரீ வந்து இதுவும் வெட்டிங்க்கு எடுத்தது தான். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு 3 நாள் தான் கட்டியிருப்பேன். கட்டும்போது ஊதுவத்தி ஏற்றி வச்சாங்களா, அப்போ தெரியாமல் இதில் பட்டுருச்சு. ஒரு 2 இடத்துல ஓட்டை விழுந்துருச்சா. ஸோ நெருப்பு பட்டது கட்டக்கூடாதுன்னாங்க. கட்டல இப்போ வரைக்கும். இருந்தாலும் அது எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிதேன்னு எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்து போகிறதுக்கு மனசில்லை, சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த ரெட் வித் க்ரீன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தோடனே என்னோடய அத்தை எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ. இந்த ப்ளூ சாரியும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஷைனிங் சாரீ வீட்டில் இருக்கட்டும்னுட்டு. இந்த சாண்டில் கலர் சாரீ வந்து நான் ஜெயச்சந்திரனில் டி நகரில் எடுத்தது.
கலர் நல்லா இருந்துச்சு அந்த லைட்டில் பார்க்கும்போது. ஆனால் வெளியில் கட்டிட்டு போனேன்னா இன்னும் பழைய சாரீ மாதிரி இருக்குது. அது கலரே அப்படி தான். பட் யாருக்கும் அது தெரியவே இல்லை. என்ன பழசாக இருக்கேன்னாங்க. அதனால் வீட்டில் இருக்கும்போது சும்மா கட்டிப்பேன். இந்த 3 சாரியும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இதோட நேம் என்னவோ நான் மறந்துட்டேன். ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து லீனாக இருக்க மாதிரியே தெரியாது, மீடியமாக தெரியும். அது 3மே வந்து 1000 தான். இந்த ஷைனிங் சாரியும் எனக்கு அத்தை எடுத்து கொடுத்தாங்க. இந்த க்ரே கலர், அது என்னவோ எனக்கு க்ரே கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் க்ரே கலர் சாரியே எடுத்துட்டேன். ஸோ இதோட சாரீ செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ப்ளவுஸில் என்னென்ன வச்சுருக்கேன்றது உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி ப்ளவுஸில் பெரிய டிசைன் எதுவுமே இருக்காது. கிராண்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் தான் இருக்குது. வெட்டிங் ஸ்டிச் பண்ணது 1. இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸு. கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதே மாதிரியே எனக்கு நானும் இன்னொன்று தேடுறேன். எனக்கு செட் ஆகவே இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து லேஸ் ஒர்க் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா அந்த பார்டர்லேயே வந்து லைட்டாக டிசைன் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பெருசாக எந்த இதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்ட்ரு வச்சு டிசைன் பண்ணது தான். நம்ம இந்த ஒர்க் பண்ணேன்னா ஒன்று முடியல மாட்டிக்குது. இல்லைனா அது வந்து எத்தனை டைம் நம்ம துவைக்காமல் ஒரு ப்ளவுஸை போட முடியும். அதனால் எனக்கு அது பிடிக்கல. ஒரு 2 டைம் 3 டைம் போடலாம். அது அந்த டிசைன் வந்து மோஸ்ட்லி யாருமே ஆரி ஒர்க் பண்ணதை துவைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. அதனால் எனக்கு அது பிடிக்கல. சரி, நம்ம வந்து லேஸாக டிசைன் வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிப்போன்னு இந்த மாதிரி அந்த பார்டரை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணது. ரெடிமேட் ப்ளவுஸில் ஒரு 2 3 இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே அந்த சாரீ பார்டரை வச்சு டிசைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டெல்லாம் நாட்டு வச்சு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ப்ளவுஸ்லேயுமே நான் நாட்டு வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பார்டர் டிசைன் தான் இருக்கும். ஹெவியாக பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 3 ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது 3த்தையும் வந்து ஏதாச்சும் ஒரு சாரீக்கு மாற்றி மாற்றி கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்பேன். அதனால் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த ப்ளவுஸில் மட்டும் அப்படியே ஸ்டெப் டிசைன் வச்சு தைச்சி கொடுத்தாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் வச்ச லேஸே வந்து இந்த சாரீ எடுத்தே 2 மாதம் 2 வருஷம் ஆகுதா. அதில் வச்ச லேஸே வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. அதனால் எனக்கு கிளாத்தில் வச்சேன்னா லைஃப் லாங் வரும். அதனால் எல்லாத்தையுமே கிளாத்தில் தான் வைக்கிறது. ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணதுனால அதை வந்து எனக்கு வந்து அது எப்படி துவைக்கிறதுன்னு தெரியல. துவைக்கலாமானும் தெரியவே இல்லை. ஸோ இது மீஷோவில் வாங்கின ப்ளவுஸ். அந்த கேரளா சாரிக்கு இது நல்லாயிருக்கும். என்னோடய நிச்சயதார்த்த ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். 5000 சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஆரி ஒர்க் பற்றி எனக்கு தெரியாது. அதனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக கருத்து போச்சு. 1 வருஷத்துலேயே கருத்து போச்சு. ஆனால் நான் ரிசப்ஷனுக்கு இந்த ப்ளவுஸ் எடுத்தேன் பாருங்கள், இது நல்லாயிருக்கும். அந்த ரெட் கலர் ப்ளவுஸு இன்னுமே மணி கருக்கவே இல்லை. நான் அதையும் நிறைய டைம் போட்டுவிட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது. கலர் மாறவே இல்லை. ஒரு மணி கூட கருத்து போகவே இல்லை. நல்லாயிருக்கு. அது இந்த க்ரீன் ப்ளவுஸ் தான் வந்து நான் பிங்க் கலர் சாரீ நிச்சயதார்த்தத்துக்கு செலக்ட் பண்ணது. அதுதான் வந்து மணி ஃபுல்லாக கருத்து போச்சு. நல்ல வெயிட்டு. 5000 கொடுத்து ஸ்டிச் பண்ணியும் கடைசியில் வந்து 1 இயருக்கு அது தாங்கவே இல்லை, கருத்து போச்சு. மற்றது எல்லாமே வந்து இது ஒன்று தான் கொஞ்சம் கை டிசைன் வித்தியாசமாக இருக்கட்டும்னு இது மட்டும் ஸ்டிச் பண்ணது. மற்றெல்லாம் சிம்பிள் டிசைன் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சாதாரணமாக இருந்தாலும் இருக்கும். பட் அதில் டிசைன் இருக்கும். டிசைன் இல்லாமல் நான் எதுவுமே நார்மல் ப்ளவுஸ் அந்தளவுக்கு போட்டதில்லை. இது அந்த க்ரீன் எல்லோரும் ஒரே மாதிரி சாரீ எடுத்தோங்க இல்லையா, அதோட ப்ளவுஸு. இந்த டிசைனும் நல்லாயிருக்கு. இதுவும் இப்போ வரைக்கும் ஒரு 3 வருஷம் முடிஞ்சு இது 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் இதில் மணியில் இருக்க கலரும் வந்து கருத்து போகவே இல்லை. நல்லாயிருக்கு. அந்த ஒரு நிச்சயதார்த்த ப்ளவுஸ் தான் எனக்கு ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுச்சு மைண்டே. இப்போ வரைக்கும் 1 வருஷம் தான் இருந்துச்சு. அடுத்த வருஷம் அது போடுன்ற போதே அது கருத்து போச்சு. இது இப்போ ரீசெண்டாக மீஷோவில் வாங்கின ப்ளவுஸு. 550 என்னவோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ரேட் ஞாபகம் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ். இப்போயும் இது சூப்பராக இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. மணியும் ஒன்று கூட கருக்கவே இல்லை. ஸோ 2 மந்த் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் எல்லாமே. இது வந்து சும்மா ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணது நல்லாயிருக்குன்ட்டு மேரேஜுக்கு முன்னாடி அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, டிசைன் அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு மைண்டு போகவே இல்லை. நம்ம கிளாத்லேயே எந்த டிசைனாக இருந்தாலும் கிளாத்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். ஸோ அவ்வளோதான் என்னோடய சாரீ அண்ட் ப்ளவுஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.